ம், இந்த மன்னிப்பு மாங்காய் எல்லாம் வேண்டாம். எங்க பரம்பரை நகை எங்களுக்கு திரும்ப வேணும். அப்புறம் பொன்னி செஞ்ச தப்புக்கு தண்டனையா உங்க குடும்பம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. பெரியத்த அண்ணி செஞ்சது தப்புதான். அதுக்குன்னு எங்க குடும்பத்தை ஒரேடியா தண்டிச்சிடாதீங்க. அண்ணி, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க இப்படி கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. பொண்ணு செஞ்ச தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. பாரு ஐயா, நீங்களாவது கொஞ்சம். என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு கேவலமா நடந்த பிறகு நான் என்னத்த பேசுறது? உங்க குடும்பத்து மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரு நொடியில் அசிங்கப்படுத்திட்டீங்களா? என்னங்க, அவங்க பண்ணது தப்புதான். இருந்தாலும் அங்க நீயும் சரி நானும் சரி, யார் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். அண்ணி எடுக்கிறதா முடிவு. அவங்க மன்னிச்சா மன்னிக்கட்டும், இல்லன்னா அவங்க இஷ்டம். எனக்கு தம்பியே இப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப உன் தலையெழுத்து என் கையில. நான் நினைச்சா ராசாத்தியையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். யாரும் எதுவும் பேச முடியாது. சம்மந்தி, அவசரப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கை எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. அத்தை, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு எங்களை தண்டிச்சிடாதீங்க. எங்க அண்ணி செஞ்சது தப்புதான். ஏய், எந்திரடி. இந்த தடவை உங்க மேல யாரும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. காட்டவும் நான் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா அந்த நகைய பணம் கொடுத்து திருப்பி கொடுக்க பாருங்க. ஒரு வாரம் கேடு உங்களுக்கு. அதுக்குள்ள எங்க பரம்பரை நகை திரும்ப எங்க வீட்டுக்கு வரணும். இல்ல இந்த ஃப்ராடுத்தனம் பண்ண ஒன்னையும் அதுக்கு காரணமான ராசாத்தியையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சும்மா மிரட்டெல்லாம் சொல்லல. ஒரு வாரம் தான் கெடு. எங்க வீட்டு நகை எனக்கு வரணும். இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க. வா கண்மணி. அண்ணி,
உங்களுக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? என் வாழ்க்கையை இப்படி பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. இப்படி எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்கி சந்தி சிரிக்க வச்சுட்டியே. ராசாத்திக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன்னை வெட்டி கொன்னே போடுவேன். சும்மா சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. ஏதோ பண தேவை, அவசரத்துக்கு இப்படி மாத்தி வச்சேன். இதுக்கு போய் ஆளாளுக்கு என்ன திட்டு. சீ, வாய மூடு. வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிருக்கியே. உன்னால பாதிக்கப்பட போறது ராசாத்திதான். சம்மந்தி, நீங்க தான் எப்படியாவது பெரிய சம்மந்தி கிட்ட எடுத்து சொல்லி. என்னால முடியாதுங்க. ஏற்கனவே அக்கா என் மேல கோவத்துல இருக்காங்க. அவங்க சும்மாவே ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப பொண்ணு பண்ண காரியத்தால எதுவுமே பேச முடியாது. சம்மந்தி, இப்படி பேசினா எப்படி சம்மந்தி? பாரியா கிட்டயாவது பேச சொல்லுங்க. எப்படி பேச முடியும்? நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாது சம்மந்தி, எனக்கே இப்பதான் தெரியும். பொன்னி, இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இப்ப உன்னால எத்தனை பேருக்கு பிரச்சனை பாரு. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எல்லா விஷயத்துக்கும் உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப வாயே திறக்க முடியாம போறாரு. அதுவும் எங்க பரம்பரை நகை. அத போய் டூப்ளிகேட் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி பண்ணதும் இல்லாம கடைசி வரைக்கும் அதை மறைச்சு நாடகம் ஆடின பாரு. அததான் யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க. சம்மந்தி, நான் உங்களதான் மலை போல நம்பியிருக்கேன். என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கங்க. ராசாத்தியோட வாழ்க்கை இப்ப பொன்னி கையில தான் இருக்கு. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அந்த நகையை மீட்டு கொண்டு வாங்க. நகையை கொண்டு வந்தாதான் அக்கா கிட்ட என்னால பேச முடியும். ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். இல்ல அண்ணி, என்கிட்ட நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராசாத்தி, நீ அழாத. உனக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. பொன்னி, இனி பேசி பிரயோஜனம் இல்ல. செஞ்ச தப்புக்கு பரிகாரமா அந்த நகையை திருப்பி கொண்டு வா போ. நம்ம குடும்பம் அசிங்கப்படுற அளவுக்கு பண்ணிட்டியே. வா, வந்து தொலை. வாடி. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குப்பா. வருவீங்களா? ரசதி, அப்பா. அப்பா. ரசதி, அப்பா, நான் திருடி அப்பா. நீங்க என்ன அப்படியேப்பா வளர்த்தீங்க? நம்ம குடும்பம் திருட்டு குடும்பம் அப்பா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ரசதி, முதல்ல அழுகுறது நிறுத்து. என்னால முடியலப்பா. இங்க பாரு, மொத்தமா அழுது முடிச்சிரு. எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்கப்பா.
ராசாத்தி, அவங்கெல்லாம் உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க. உன்னோட மனசை புரிஞ்சுக்காதவங்க. என் பொண்ணு எவ்வளவு தங்கமானவ, எப்படிப்பட்ட குணவதின்னு எனக்கு நல்லா தெரியுமா. 1000 பேர் 1000 விதமா சொன்னாலும் உன்னோட புருஷன் உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாரா? இல்ல உன்னோட மாமனார் மாமியார் அவங்க தப்பா சொன்னாங்களா? இவங்களை தவிர யார் என்ன சொன்னாலும் நீ அதை காதுல வாங்கிக்காதம்மா. புருஷன் மட்டும் நம்ம பொண்ணுங்களோட உலகம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவர்தான் இன்னும் 3 மாசத்துல வீட்டை விட்டு போக சொல்லிருக்காரு. மரகத அத்தை, நானும் அந்த திருட்டுக்கு உடந்தேன்னு சொன்னத மாமா நம்பிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ரசதி, நீயா ஒரு விஷயத்தை உருவாக்காதம்மா. அப்படி அவருக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இதையே ஒரு சாக்கா வச்சு அவர் உன்னை வெளியே அனுப்பியிருப்பார். எனக்கு என்னமோ மாப்பிள்ள மனசு மாறிடுச்சு. அவர் உன் மேல உண்மையான அன்பா இருக்காருன்னு தான் தோணுது. அவர் எந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. மாப்பிள்ளைய முழுசா புரிஞ்சுக்கோ. நீ உன் புருஷன் சொல்றத மட்டும் கேளுமா. அவர் மட்டும்தான் உனக்கு. எதனால அவர் தான் பார்க்க போற. உனக்கு துணையா உன் கூட இருக்க போறவரும் அவர் மட்டும்தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இனி அவர் தான் உனக்கு எல்லாம். நீ அடுத்த தடவை என்னை கூப்பிடும் போது சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் அப்பாட்ட சொல்லணும். அழக்கூடாது. தைரியமா இரு. நான் இருக்கேன். ரசாத்தி, உனக்கு உட்கார வேற இடமே கிடைக்கலையா? வா, இந்த சின்ன சைடு வா. கிட்ட பெரியத்த சொன்ன விஷயத்த நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டுடலாமா? வேண்டாம், அவரே ஏதோ டென்ஷனா தேடிட்டு இருக்காரு. ராசாத்தி மாமா, இங்க ஒரு பாட்டில் வச்சிருந்தேன், அதை எங்க தூக்கி போட்ட? நான் எடுக்கல மாமா. மாமா, மருந்து பாட்டிலா? ஆமா, இருங்க நான் எடுத்து தரேன். என்னது இது? மருந்து பாட்டில் மாமா. ஏய், உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? நான் சொல்ற மருந்து பாட்டில் கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் வேற மாதிரி. இங்கதான் வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா, இங்க வேற எந்த பாட்டிலும் இல்ல மாமா. ஏய், கொண்டு வந்து வச்ச எனக்கு தெரியாதா? சத்தியமா நான் எதுவுமே பார்க்கல மாமா. சத்தி, பொய் சொல்லாத. ரூம்ல உன்னை என்னையும் தவிர வேற யாருமே இல்ல.
வேற யார் இதை பண்ணிருக்க முடியும்? ஆ? இல்ல மாமா, நான் பார்க்கல. திருட்டு கழுத. ஏய், பாட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்ல. இப்ப எதுக்கு நீ கண்ணு கலங்கிட்டு இருக்க? ஷோ. ஏய், இப்ப எதுக்கு நீ அடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு வர கோபத்துக்கு. டேய் விருமாண்டி, நான் எடுத்துட்டு வந்த சரக்கு பாட்டில காணோம். அங்க சரக்கு இருக்கா? இப்ப வரட்டா, கிடைக்குமா? டேய், நீ எங்கடா எடுத்துட்டு போன? டேய், நான் தான் எடுத்துட்டு வந்தேனடா. நீ எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில என் பைக்லயே வச்சுட்டு போயிட்டேன். ஆமா, உன்னோட பைக்ல தானே வச்சுட்டு வந்தேன். என்னடா நீ? சரி, இப்ப இருக்கா? நான் வரட்டா? சரி, வா வா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வா, இல்லனா காலி ஆயிடும். அப்புறம் நான் பொறுப்பு இல்ல. டேய், சரி, நான் வரேன். வா வா. இவ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? ஐயோ சாமி, வேணாண்டா. ஏற்கனவே டென்ஷனா இருக்கு. இவகிட்ட கேட்டா இவ புதுசா ஏதாவது கதையை சொல்லி இன்னும் டென்ஷன் ஏத்தி விட்டுருவா. ஏய், இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க? ஏய், தள்ளி போ. அப்ப மாமாவும் என்ன திருடின்னு நினைச்சிட்டாரு. இனி அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும். எப்ப அவர் வாயால திருட்டு கழுதுன்னு சொன்னாரு, அப்ப அவர் என்ன நம்பலன்னு தானே அர்த்தம்.